நாம் பல நேரங்கள்ல நினைப்பது உண்டு, கடவுள் எங்க இருக்கார்? என் கஷ்டத்த பார்க்க மாட்டாரா? அப்படின்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? கடவுள நம்ம தேடாதபோது, அவர் நம்ம கண்ணுக்கு தென்பட மாட்டார். ஆனா கண்டிப்பா நம்மள கவனிக்காம இருக்கிறதே கிடையாது. தன்னோடது தந்தையோட விரல்கள பிடித்து கடைவீதிக்கு வந்தான் மகன் ஒருவன். இந்த கடைகள வேடிக்கை பார்த்து மகிழ்ச்சியில சிறிது நேரம் கழித்து தனது தந்தையுடைய விரல்கள் அந்த பிடித்திருந்த பிடிய விட்டு விடுறான். அந்த கடையில ஓடி ஆடி அங்க இருக்க பொருட்களை பார்த்து சந்தோஷம் அடைகிறான். இதை பார்த்த அந்த தந்தை போயிட்டு ஒளிந்துகிறார். சிறிது நேரம் கழித்து அந்த சிறுவன் தனது தந்தையை தேட ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் கண்ணுக்கு தென்படல. ஓய்ந்து போயிட்டு உதடுகள் பிதுங்க விசும்ப தொடங்குகிறான். இதை பார்த்த அந்த தந்தை நேராக ஓடி வந்து அவனை அள்ளி அணைத்துக் கொள்கிறார். அந்த மகன் தனது தந்தையை மறந்து இருந்தபோது அந்த தந்தை ஒளிந்து கொண்டார். ஆனால் அந்த தந்தை தனது மகனை கண்காணித்து கொண்டே இருந்தார். கடவுளும் அப்படித்தான். நாம தேடாத போது நம்ம கண்ணுக்கு அவர் தெரிய மாட்டார். ஆனா நிச்சயமாக அவர் நம்ம கண்காணிக்கிறத தவற விடுவதே கிடையாது. ஆம் நண்பர்களே, நாம் பல நேரங்கள்ல கடவுளோட கையை விட்டு விடலாம். ஆனா கடவுள் ஒருபோதும் நம்ம கையை விடுறதே கிடையாது. அதுதான் நம்பிக்கை. அவன்தான் இறைவன். இதை புரிந்து நடந்தால் வாழ்க்கை வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக அமையும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் சொன்ன இந்த ஒரு சிறு கதை உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கும். நிச்சயமாக மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல இறை நம்பிக்கை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.